பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் தொழிலதிபர்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தா நாம் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இருக்கோம், ஆனால் நம்ம கடன் கேட்டு எத்தனை நாடுகள்கிட்ட போய் கையேந்தி நின்னோம் தெரியுமா, எல்லா இடத்துலையுமே நம்ம தலைகுனிந்து நின்றோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய உண்மையான நிலவரத்தை தொழிலதிபர்கள் முன்னாடி பேசிட்டாரே ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் அப்படின்னு சொல்ல அந்த செய்தி இன்னைக்கு பாகிஸ்தான் முழுவதுமாக பரவுது. அதை விட காட்டுத்தீயாக பரவுன இன்னொரு செய்தி இருக்குது, ஆப்ரேஷன் ஹீரோ ஆஃப் அப்படிங்கிறது தான். இந்த ஆப்ரேஷன் ஹீரோ ஆஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷனில் இன்றைக்கி ஒரே நாளில் பாகிஸ்தான் பயந்து நடுங்கி இருக்காங்க. பலுச்சிஸ்தான் மாகாணத்தை சார்ந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இன்றைக்கி பாகிஸ்தான் இராணுவத்தை வந்தால் பாருடா மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இதில் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வெற்றி அடைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த பதிவு உங்களுக்கானது தான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆப்ரேஷன் ஹீரோ எஃப் அப்படிங்கிறது தான். இந்த ஆப்ரேஷன் ஹீரோ எஃப் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி செஞ்சுருந்தாலும் இப்போ அவங்க செஞ்சிருப்பது ஆப்ரேஷன் ஹீரோ எஃப் 2.0. இந்த ஆப்ரேஷன் ஹீரோ எஃப் 2.0 அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 12 டிஸ்ட்ரிக்டில் ஒரே நேரத்தில் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய அட்டாக்கை நடத்துகிறாங்க. இந்த அட்டாக்கில் 10க்கும் அதிகமான பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 70க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் பாகிஸ்தான் ஊடகத்தால் வெளிவருகிறது. அப்படி வெளிவரக்கூடிய இந்த நேரத்தில் பாகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சார்ந்தவங்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் பாகிஸ்தான் எங்களை விட்டு போகலை அப்படின்னா, பாகிஸ்தானுடைய இராணுவம் எங்களுடைய நாட்டை விட்டு போகவில்லை என்றால் அது இன்னும் அடி வாங்கும், அதை இன்னும் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற பகிரங்க எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஃபிட்னா அல் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எப்போதுமே பாகிஸ்தானுடைய இராணுவம் பெரிய அளவில் விமர்சிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த ஆப்ரேஷன் ஹீரோ எஃப் அப்படிங்கிறது நடந்த பிறகும் மறுபடியும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இராணுவ மையங்களும் இன்னைக்கு சிவப்பு பொத்தானை அழுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட், நிறைய ஸ்கூல்ஸ், ஏகப்பட்ட பேங்க்ஸ், ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரே நாளில் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க முன்னெடுத்து செல்கிறார்கள். அது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கிட்டத்தட்ட 50,000 இராணுவ வீரர்களை தயார் செய்து வருகிறது BLA. இந்த 50,000 இராணுவ வீரர்கள் யாருக்காக தெரியுமா? எல்லாமே பாகிஸ்தானுடைய இராணுவத்தை எதிர்த்து தான். அப்போ BLAவை சார்ந்த இந்த 50,000 வீரர்கள் இந்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு யுத்த பிரகடனம் அப்படிங்கிறத அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த BLA சார்ந்த முக்கியமான நபர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எங்களுடைய படையில் பாதிக்கு பாதி பெண்கள் தான் இருக்க போகிறாங்க, பெண்களுக்கான உரிமையை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்க வைப்பதற்கு மட்டும் கிடையாதுங்க, எங்களுடைய இராணுவம், எங்களுடைய விமானப்படை, எங்களுடைய கப்பற்படை, பலுச்சிஸ்தானுடைய கப்பற்படை விமானப்படையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே BLAக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான இராணுவம் இருக்கான்னு கேட்டால், ஏங்க இந்த BLAயை தாண்டி பாகிஸ்தான் இராணுவத்தால் பலுச்சிஸ்தானுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியலை. பலுச்சிஸ்தானுக்குள்ளே பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களுக்கு எப்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஹெட்லைன் போடுறதுக்கே தனியாக ஒரு நியூஸ் சேனல்லாம் வச்சுருக்காங்க பாகிஸ்தான். அந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பெரிய திண்டாட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நம்ம ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் இங்கே தொழிலதிபர்கள் முன்னாடி நாம் எவ்வளோ கையேந்தி நின்னோம் தெரியுமா, நம்ம நட்பு நாடுகள் நம்மளை கைவிடலை, ஆனாலுமே அவங்க முன்னாடி போய் எங்களுக்கு காசு வேணும், பாகிஸ்தானை ரன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தலை குனிந்து தான் நிற்க வேண்டியதாக இருந்தது. நானும் அசீம் முனீர் அவர்களும் சேர்ந்து எத்தனை நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டோம் தெரியுமா? சில நாடுகள் கைவிரித்தார்கள், சில நாடுகள் ஏளனமாக சிரித்தாங்க, சில நாடுகள் தீவிரவாதத்தை சொன்னாங்க, சில நாடுகள் அரசியல் ஸ்டெபிலிட்டியை பற்றி பேசினாங்க. ஆனாலும் எங்களுக்கு தேவை பணம், அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தா தான் எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாக்க முடியும்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் கையேந்தி நின்னோம் அப்படின்னு சொல்லி ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்ன மனுஷையா நீ? ஒரு நாட்டை இப்படி அல்லோல்பட வைத்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் கையேந்தி நின்னோம், அதனால் நீங்கள் இங்கே வந்து தொழில் தொடங்குங்க, அதனால் தொழிலை நல்லபடியாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெக்கமாக இல்லை? இல்லை, ஒன்றும் புரியலை. அந்த நாட்டை சரிப்படுத்துறதுக்கு வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும்.
தீவிரவாதத்தை அழித்து தீவிரவாதிகளை ஒட்டுமொத்தமாக ஒன்று அவங்களை அழிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கான வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லபடியான படிப்பு, அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய திறன் படைத்த ஒரு அரசாங்கமாக நீங்கள் மாற வேண்டுமே தவிர, இந்த காலகட்டத்தில் வந்துக்கிட்டு நமக்கு யாரும் காசு தரல, ஐஎம்எஃப் நமக்கு பல விதிவிலக்குகளை கொடுத்திருந்தார்கள், திடீர்னு பார்த்தா சீனா, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த மாதிரியான நாடுகளுடைய உதவியால் தான் நம்ம அந்நிய செலவாணி அப்படிங்கிறது நம்ம கைக்குள்ளே வந்துச்சு, இதனால தான் நம்ம அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாகிஸ்தான் மானத்தை சும்மா கப்பல் ஏற்றிட்டு இருக்காரு ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள். இதே மாதிரி தான் அசீம் முனீர் அவர்கள் இந்தியா நம்மளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா அடித்ததை ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தார் பல இடங்களில். இன்னைக்கு ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் பாகிஸ்தானை ரொம்ப பெரிய அளவில் விட்டு கொடுத்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது உருவாகி வருகிறது. இந்த நேரம் பார்த்து பலுச்சிஸ்தான் மாகாணம் அவங்களுடைய ஒட்டுமொத்த போர் அப்படிங்கிறது உச்சம் பெறும் பட்சத்தில் சீனாவுக்கு வயிற்றுல புளியை கரைச்சிட்டு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் சீனா பேஸ்டாக, குறிப்பாக சீனாவினுடைய போர்ட் பேஸ்டாக ஏதாவது நீங்கள் ஷேர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கானது தான். அதற்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தான் குவாடர் துறைமுகம் இருக்குது. அப்போ இந்த குவாடர் துறைமுகத்தை பாகிஸ்தானால் கட்டுப்படுத்த முடியாமல் போனாலோ, ஒருவேளை பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறது அதனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாலோ பெரிய சங்கட்டம் சீனாவுக்கு தான் ஏற்படும். பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாகிஸ்தான் இராணுவம் கேட்கிறதா அப்படின்னு கேட்டால், எங்களுடைய இயற்கை வளங்கள் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் அவ்வளோ இயற்கை வளங்கள் கொட்டி கிடைக்கிறது. எங்களுடைய இயற்கை வளங்கள், எங்களுடைய கச்சா எண்ணெய், எங்களுடைய கனிம வளங்கள், இது எதுவுமே இல்லாமல் பாகிஸ்தானால் ஒரு தினம் கூட அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்களுடைய அரசாங்கத்தை நடத்த முடியாது. அப்படிப்பட்ட பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பலுச்சிஸ்தானுக்கு பெரிய அளவில் ஒரு விடுதலை வாங்கி கொடுக்க போகிறோம். எங்கள் நாட்டில் இப்போ அவங்க என்ன தெரியுமா அடுத்த பிளான் போட்டாங்க. பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு உருவாகும். அந்த நாடு பல நாடுகள் கூட தூதரக உறவை மேற்கொள்ளும். கிட்டத்தட்ட 220க்கும் அதிகமான நபர்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். 190க்கும் அதிகமான நாடுகளுக்கு அவங்கள நாங்கள் அனுப்பி வச்சு பலுச்சிஸ்தான் அப்படின்னா என்ன, அந்த நாட்டுக்கான கல்ச்சர் என்ன, அவங்களுக்கான இனம் என்ன, அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு எடுத்து கூறுவதற்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி டிப்ளமேட்ஸை உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இனி ஏதாவது பேசணும் அப்படின்னா அதை பாகிஸ்தான்கிட்ட நீங்கள் பேசாதீங்க. பலுச்சிஸ்தான் பற்றி ஏதாவது பேசணுமாக இருந்தது என்றால் நேரடியாக எங்ககிட்ட வந்து பேசுங்க, இல்லை எங்களுடைய தூதரக அதிகாரிகள் தயாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள். எப்படி கைலாசம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கி அங்கே நீங்கள் விசாலாம் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரி பலுச்சிஸ்தான் நாங்கள் புது நாடாக உருவாக போகிறோம், எனவே எங்களுக்கான உதவிகளை நீங்கள் தர வேண்டும் என்றால் எங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் உங்ககிட்ட நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறோம், அதற்கான தூதரக அதிகாரிகளை நாங்கள் உருவாக்கி விட்டோம், இனி எல்லாமே சிங்கப்பாதை தான் அப்படின்னு சொல்லி பிஎல்ஏ ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானில் அரசியல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், பாகிஸ்தான் சீனாவினுடைய உறவில் அமெரிக்கா சும்மா கதகளி ஆடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், பாகிஸ்தானுடைய இன்டர்னல் மேட்டர்ஸ், அவங்களுடைய பிரச்சனைகள், அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய ஏகப்பட்ட குளறுபடிகள், ஊழல்கள், இதுக்கு நடுவில் பிஎல்ஏ வந்து ஒரே நேரத்தில் 12 இடத்துல துப்பாக்கியில் நடந்த மாதிரி துப்பாக்கி படத்தில் ஒரே நேரத்தில் 12 அட்டாக் செய்யலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரியான அட்டாக்கை நிகழ்த்தி பாகிஸ்தான் இராணுவத்தை கதிகலங்க வைத்திருக்கிறார்கள். இதுக்கு பிஎல்ஏ ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஒன்று கொடுக்கணும்ல, எங்களுக்கு எப்படி ஒரு நாட்டினுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. வேற ஒன்றுமே இல்லைங்க. சிரியாவில் புது அரசாங்கம் வந்துட்டாங்க. கிளர்ச்சியாளர்களுடைய படை தான் இப்போ சிரியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய குர்தின போராளிகளுக்கும் சிரியாவினுடைய இப்போதைய அரசாங்கத்துக்கும் இடையே பெரிய சண்டை நடந்துச்சு. அந்த நேரம் அமெரிக்காவினுடைய செனட்டர் லின்சே கிரஹாம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சேவ் த குர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை இயக்கி குர்தின மக்களை நாங்கள் காப்பாற்றப் போகிறோம், குர்தின மக்கள் அவங்களுடைய போராட்டத்தை நடத்துறது சரிதான், ஸோ குர்தின மக்களை நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இதே மாதிரி அமெரிக்கா இங்கே இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூச் மக்களையும் அவங்களுடைய போராட்டத்தையும் அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ஒத்துக்கொள்வார்கள். நிச்சயமாக எங்களுடைய நாடு உருவாக போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை தெரிவித்து அதுக்கான தூதரக அதிகாரிகளை உருவாக்கி ஏகப்பட்ட இராணுவ வீரர்களையும் உருவாக்கி அதில் பாதிக்கு பாதி பெண்கள் தான் அப்படிங்கிற அந்த கட்டளைகளையும் விதித்து சூப்பராக ஒரு நாடு உருவாக்கிட்டு இருக்கு. அதுதான் பலுச்சிஸ்தான். ஸோ பலுச்சிஸ்தான் எப்போது உருவாகும், பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சொன்ன இந்த விஷயங்கள் நடக்குமா நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் காலங்கள் அடுத்த ஓரிரு வாரங்களில் பாகிஸ்தானை வச்சு சொல்ல வைக்கும். அதில் ஏதாவது அப்டேட் வரும் பட்சத்தில் அது தமிழ் பட்சத்தில் பகிரப்படும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.